மயிலு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். மயிலு, நில்லு மயிலு. ஒருத்தரை குற்றவாளின்னு முடிவு பண்றதுக்கு முன்னால அவன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் சட்டத்தோட அடிப்படையே. போலீஸா இருந்துகிட்டு நீ ஏன் இந்த வாய்ப்பை மறுக்கிறது உனக்கே நியாயமா இருக்கா? தப்பு செஞ்சீங்களா இல்லையான்னு டவுட் இருந்தா தானே சார் வாய்ப்பு கொடுக்கணும். குற்றவாளி நீங்க தானே ஆதாரபூர்வமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் வாய்ப்பு கொடுக்கணும்? மயிலு, ஒரு விஷயத்த உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தேவைதான். ஆனா வெறும் ஆதாரம் மட்டும் உண்மை ஆயிடாது. நான் சரக்கு மிக்ஸ் பண்ண கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சது எனக்கு எதிரா இருக்கிற ஆதாரம். ஆனா அதை மட்டும் வச்சுட்டு என்ன குடிகாரன்னு முடிவு பண்ணிடாத. நீங்க குடிகாரனாவே இருந்தாலும் இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். குடிச்சு சீரழியறதெல்லாம் உங்க சாய்ஸ். அதெல்லாம் என்னால இனிமே தடுக்க முடியாது. ஆனா அது ஓபனா ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க குடிச்சது கூட ஏதோ ஒரு சூழ்நிலையாலோ இல்ல ஒரு கம்பெனி கிடைச்சதுனால குடிச்சதா இருக்கலாம். ஆனா லைட்டா குடிச்சிருக்கேன்னு நேர்மையா ஒத்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, என் மனசும் ஆறு இருக்கும். ஆனா போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் தப்பே செய்யலன்னு சாதிச்சீங்க பாருங்க, அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. செஞ்ச தப்ப ஒத்துக்கிற குறைஞ்சபட்ச நேர்மை கூட உங்ககிட்ட இல்ல. அத நினைக்கிறப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? உங்களை சொல்லி தப்பு இல்ல, நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இத்தனை நாள் பழக்கத்துல உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் நினைச்ச பாருங்க, அதான் நான் செஞ்ச முத தப்பு. என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க இனிமே குடிக்கவே மாட்டீங்கன்னு நான் நம்பினேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச ரெண்டாவது தப்பு. ஏன் டியூட்டிய பார்த்துட்டு நான் நேரா போகாம உங்களை பார்த்ததும் வந்து சப்போர்ட் பண்ண பாருங்க, அதுதான் நான் செஞ்ச மூணாவது தப்பு. பரமன் சார் கிட்ட உங்களை விட்டு கொடுக்காம பேசினேன், அதான் நான் செஞ்ச கடைசி தப்பு. அந்த தப்புக்கான தண்டனையை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க சார். எல்லார் முன்னாலையும் கூனி குறுகி நிக்க வச்சிட்டீங்க. உனக்கு வேண்டப்பட்டவரோட யோகியோ இவ்வளவுதானான்னு பரமன் சார் என்ன பார்த்து கேட்டப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? அப்ப கூட நீங்க உண்மையை ஒத்துக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க மேல எந்த தப்புமே இல்லங்கிற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மயிலு, ஏன்னா அதுதான் மயிலு உண்மை. தாகத்துக்காக தான் நான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சேன். அதுல சரக்கு மிக்ஸ் ஆயிருந்த விஷயமே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீயாவது என்ன நம்பு மயிலு. நான் ஏன் சார் உங்களை நம்பணும்? நீங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட நிரூபிக்கணும்? உங்களுக்கு இஷ்டம்னா குடிங்க, கூத்தடிங்க. மாட்டிக்கிட்டா குடிக்காத மாதிரி நாடகம் போடுங்க. எனக்கு என்ன சார் வந்துச்சு? நான் இனிமே உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டேன். மயிலு, நில்லு மயிலு. இந்த மாதிரி வெட்டி விட்ட மாதிரி பேசினா என்ன மயிலு அர்த்தம்? போலீஸ் கிட்ட மாட்டினதோ இல்ல ஃபைன் கட்டினதோ எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா முன்னால தப்பானவனா நிக்கிறேன் பத்தியா, அதுதான் எனக்கு அவமானமா இருக்கு. மத்தவங்க என்ன பத்தி என்ன வேணா நினைக்கட்டும், ஆனா உன் மனசுல என்ன பத்தி ஒரு சின்ன உறுத்தல் கூட இருக்க கூடாது. அதுக்காக தான் மயிலு, உண்மையை புரிய வைக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட போராடிட்டு இருக்கேன். நான் சொல்ல வர்றத முழுசா கேளு மயிலு. எனக்கு முன்னாடி அந்த காரை ஓட்டுனது அந்த வெற்றி தான். அவன் கார்ல வந்து அந்த கஸ்டமர் தான் அந்த பாட்டில் எடுத்து வச்சிருக்கான். அதுல சரக்கு மிக்ஸ் பண்ணதும் அவராதான் இருக்கும். உனக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நீ வேணா வெற்றி வேணா கேளு, கூப்பிட்டு கேளு. வெற்றி, வெற்றி. என்னக்கா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னே புரியலையே. கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல சரக்கு கலந்தது நீதானா? நீ குடிக்கிறவன் தானே? நீதான் இந்த வேலையை செஞ்சியா?
அக்கா சத்தியமா இல்லக்கா. இனிமே குடிக்க மாட்டேன்னு எப்ப நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தனோ அப்பத்துல இருந்து நான் நினைச்சு கூட பாக்குறது இல்லக்கா. இந்த விஷயத்துல மாமா மேலேயும் தப்பு இல்லக்கா. என் கார்ல ஏறின கஸ்டமர் தான் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட வந்தான். கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே அவன் ஃப்ரெண்ட்ஸோட அலப்பறை பண்ணிக்கிட்டே வந்தான். இறங்கி போறப்ப அப்படியே மறந்து விட்டுட்டு போயிட்டான் போல. தாகமா இருக்குன்னு நானும் குடிக்க பார்த்தப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. அப்பவே நான் அதை குடிக்காம அப்படியே வச்சுட்டேன். அப்பவே நான் அதை தூக்கி போட்டிருக்கணும். இல்ல மாமா கிட்டயாவது அந்த உண்மையை சொல்லிருக்கலாம். அப்பதான் மாமா ஃபோன் பண்ணி எனக்கு வண்டி வேணும்னு கேட்டதுனால அந்த ஞாபகத்துல நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்மெல்லு தெரிஞ்சுது. நான் சுதாரிச்சுக்கிட்டேன். பாவம் மாமாக்கு தான் அதை பத்தி தெரியாதுன்றதுனால கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு குடிச்சிட்டார் போல. இது அக்கா நடந்துச்சு. மாமா மேல சந்தேகப்படாதீங்கக்கா. அவர் வேணும்னே எதையுமே செய்யலக்கா. சாரி சார். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். கோமாவும் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல மயிலு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே எனக்கு போதும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா நீ கோவப்பட்டல்ல, அது கூட ஒரு வகையில சந்தோஷம்தான். யார்கிட்ட நமக்கு உரிமையும் நம்பிக்கையும் அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட தானே நம்ம கோவப்படுவோம். நாம அன்பு வச்சிருக்கிற ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் கோவம் வரதா செய்யும். அப்படிதான் நீயும் என் மேல கோவப்பட்டிருக்க. அந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மயிலே, அம்மா சீக்கிரமா இதோ வரமா. சார், இனிமேல் அது கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. ஷோ ஹலோ, சொல்லுடி. என்ன 2 நாளா போனே காணோம்? நான் போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அது அகமல பக்கத்துல ஒரு கேம்புக்கு போயிருந்தேன்டி. அங்க சுத்தமா சிக்னலே கிடைக்கல. அதான் யார்கிட்டயும் பேச முடியல. சரி அதை விடு. நான் போன் பண்ண விஷயமே வேற. சிங்கப்பெண் தங்கமயிலுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என் பர்த்டேவா? என்னடி சிவாஜி செத்துட்டாருங்கிற மாதிரி கேக்குற? உன் பர்த்டே கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி என்னடி டென்ஷன் உனக்கு? இங்க நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல. சூழ்நிலையால கோபி மாமாவை நானே அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? அவரை எதுக்கு நீ அரெஸ்ட் பண்ண? பணத்துக்காக போதை பொருள் விக்கிற நெட்வொர்க்ல மாமா சேர்ந்திருக்காருடி. அவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு தோணுச்சு. ஆனா இவ்ளோ பெரிய கிரைம்ல இறங்குவார்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. இன்ஃபார்மர் கொடுத்த தகவலை வச்சு நான் தான் அவரை போய் அரெஸ்ட் பண்ணேன். இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உன் மாமாக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? பணம் சம்பாதிக்க அவருக்கு வேற வழியே கிடைக்கலையா? குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது தானே நாட்ராயன் முதலாளியோட புத்தி. அந்த புத்தி தான் அவர் பிள்ளைக்கும் வரும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுதான் இப்படி தப்பான வழிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவரை திருத்தி பழையபடி அவரை மாத்தணும். அப்பதாண்டி என் அக்காவோட வாழ்க்கையும் கொஞ்சம் சந்தோஷமா மாறும். அதுக்குதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு. புரியுதுடி. நீ நினைச்சது நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் டி. உன் பர்த்டே நீ நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஆனா நீ இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. வச்சிடுறேன். சரிடி.
அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமா மயிலு, இந்தா விபூதி வச்சுக்கோ. ம். என்னம்மா ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனசே சரியில்லை. நம்ம வீட்டுல எல்லாமே கெட்டதாவே நடக்குது மயிலு. அந்த படுபாவி நம்மள ஏமாத்திட்டு ஓடி போனா. மாப்பிள்ளை தப்பு பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு. இது எல்லாத்தையும் நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மயிலு. சாமியை பார்த்தாலாச்சும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு பார்த்தேன். எல்லாம் சரியாயிடுமா, நீ வருத்தப்படாத. மாப்பிள்ளை விஷயத்துல நீ கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலான்னு தோணுதுமா. என்னம்மா நீ, நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ சொன்ன காரணம் எல்லாம் நியாயம் மயிலு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் மனசு கேக்கலடி. பாவ அக்காவை பாத்தியா, அவ எப்படி இருக்கான்னு. ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. அவளை பார்க்கவே எனக்கு வேதனையா இருக்குடி. தப்பு வேலை பண்ணாலும் அவளோட புருஷன்டி அவரு. அவரு ஜெயிலுக்குள்ள இருக்காருங்கிற வலியும் வேதனையும் அவளுக்கு இருக்கதான் செய்யும். உள்ளத்தாச்சியா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் சரியா? அம்மா நியாயமா பார்த்தா இதெல்லாம் மாமா தான் யோசிச்சிருக்கணும். ஆனா அவரு யார பத்தியுமே யோசிச்ச மாதிரி தெரியலமா. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? மாமா போதைப் பொருளை நம்ம வீட்டுலதான் மறைச்சு வச்சிருந்தாரு. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரை நம்ம வீட்ல வச்சு புடிச்சிருந்தா நம்ம எல்லாருமே உள்ள போயிருப்போமா. எனக்கும் வேலை போயிருக்கோம். குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அவரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாராமா? அப்படி யோசிச்சிருந்தா இந்த மாதிரி காரியத்தை தான் செஞ்சிருப்பாரா? அக்காவும் நீயும் அவரை வார்ன் பண்ணி நான் விட்டுருக்கணும்னு சொல்றீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. இவ்ளோ சுயநலமா இருக்கிறவரு நான் என்ன சொன்னாலும் மாறி இருக்கவே போறதில்ல. செஞ்ச தப்போட பலன் என்னன்னு அவருக்கு முழுசா புரியணுமா. அப்பதான் அவரு மாறுவாரு. அதுக்குதான் இந்தா இதை எடுத்துட்டு போ. அக்கா சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டேன்க்கா நானு. ஏய் இது சாப்பாடு இல்லடி, கேசரி. நீயே செஞ்சியாக்கா? சந்தோஷமா கேசரி செஞ்சு சாப்பிடுற நிலைமையிலயா இருக்கும். பக்கத்து வீட்டு நிஷா இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சிக்கு பிறந்த நாளா அவங்க கொடுத்தாங்க. நானும் அம்மாவும் இதை சாப்பிட போறதில்ல. நீயாவது எடுத்துட்டு போய் உன் ஸ்டேஷன்ல கொடு. எனக்கு வேணாக்கா, நீயே வச்சுக்கோ. அப்படின்னா போற வழியில யாருக்காவது கொடுத்துட்டு போ. அக்கா மாமா விஷயத்த நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீ ஏக்கா இன்னும் டல்லா இருக்க? நீ எப்பவும் போல சகஜமா இரு. முடியலடி. நல்லவரோ கெட்டவரோ புருஷன் கூட இருக்கிறது தான் பொண்டாட்டிக்கு சந்தோஷம். அவர் தப்பு செஞ்சிருக்காரு, அதனால தூக்கி உள்ள வச்சுட்ட. எனக்கு நல்லா புரியுதுடி. ஆனா இவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு கிடந்து தவிக்குது. அவரு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால இப்படிதான் இருக்க முடியும். அம்மா வரேம்மா. எல்லாத்தையும் இந்த டேபிள் மேல வையா. சரிங்க சார். ஆண்டவரே, என்னது பொங்கலும் இல்ல தீபாவளியும் இல்ல, இத்தனை பரிசு பொருளை கொண்டாந்து போடுறீங்க? ஆமா, என்னது பயங்கர வேட்டையா இருக்குது, எவன் மாட்டின? அதெல்லாம் கேள்வி எல்லாம் அப்புறம். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன கிள்ளி எடுத்துட்டு அள்ளி எடுங்க. இல்ல, நான் காசு கொடுத்து வாங்கினா ஒண்ணுதான் சாப்பிடுவேன், மத்தவங்க வாங்கி கொடுத்தா ஃபுல்லா எடுத்துக்கோ. பரவாயில்லைங்களா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எடுத்துக்கோங்க. கண்ணு போட்டு போகாதீங்க.
நான் பரமறேன். இந்த பக்கம் பாருங்க. என்ன இந்தாங்க. அட வேட்டி கொடுங்க. 10 வேட்டி. ஆமா, சட்டை சைஸ் பத்தலனா சொல்லுங்க, கடையில வந்து மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பப்ளிக். சரி சரி சரி, சாரி. மணிமேகலை வரல? அது என்ற வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே அனுப்பி இருக்கிற. அவளுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தா இந்த கலர் அவளுக்கு பிடிக்குமா? எங்க கொடுங்க. ஆட இந்த கலரா ரொம்ப நாளா கேட்டிருந்தா என்ற சம்சாரம் அவளுக்கு கொடுத்துற. மணிமேகலைக்கு வாங்க. என்ன நான் வாங்கி கூடாதாக்க? ஒண்ணு மண்ணா பழகிறவங்கள கொடுமா. சரி. ஆமா, இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது விசேஷனால பயங்கர பிரசன்டேஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்து சொல்றேன். இந்தம்மா. இந்த நிறுத்தியா? ஸ்வீட் எடுத்துக்க. தேங்க்யூ சார். சார் எடுத்துக்கயா? எடுத்துக்க. சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். கொடுங்க. ஆண்டவரா, சஸ்பென்ஸ் தாங்கல, எனக்கு தலையே வெளிச்சிட்டு போல் இருக்கு. இப்பதான் விஷயத்தை சொல்லவா? பரமர, இன்னைக்கு என் வாழ்க்கையிலே நான் சந்தோஷமா இருக்கிற நாள். அதனாலதான் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து என் சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கங்க. டெய்லி சந்தோஷமாவே இருக்கணும் எப்போ. ஆமா, அப்புறம் இன்னைக்கு உங்க பிறந்த நாளும் இல்ல, அப்புறம் நம்ம வெற்றி பிறந்த நாளும் இல்ல, அப்புறம் வீட்டுல அம்மா அவங்க பிறந்த நாளும் இல்ல, அறையா உங்க வெட்டிங் டேவும் இல்ல, என்ற பிறந்த நாளும் இல்ல. அப்புறம் என்ன விசேஷங்க? பரமர, என் கடைசி பொண்ணோட பிறந்த நாள் இன்னைக்கு. இதுக்குதான் அளவோட திங்கணுங்கிறது. இது அளவுக்கு அதிகமா திங்கிறதுனால வரல, அதிர்ச்சியால வந்தவை கல். உங்களுக்கு முதலும் கடைசியுமா ஒரே ஒரு பையன் தானே? அது எங்கிருந்து வந்தது கடைசி பொண்ணு? ஒருவேளை உங்க தம்பி புள்ள அண்ணன் மொழிக்கு தான் சொல்றீங்க நான் நினைச்சேன். பரமர, உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. கொஞ்ச நாளா நான் யாரை தேடிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்லாம் நீங்க கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க. எங்க கவனிக்கிட்டீங்க? சமயம் பார்த்து கழட்டி விட்டுறீங்க. ஆமா, மயில் இன்னும் வரலையா? ஏன் பார்த்தா தெரியலையா மயில் வரலைங்கிறது? ஒன்னு செய்யட்டுமா? நான் வேணா வீட்டுக்கு போய் கூட்டு வரட்டுமா? பரமர, வேண்டாம். சரி, மயில் வந்தானா வேலை இங்கேயே இருப்பா, சீக்கிரமா உள்ள அனுப்புங்க. லஞ்ச் என்ன கொண்டு வந்தீங்க? நான் எப்பவும் போல வரகு சாம. சரி, உங்களை விட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க. நான் கொண்டு வரல, எங்க வீட்டுல இருந்து. உங்களுக்கு சேர்த்து சொல்லுங்க. நான் மட்டன் பிரியாணி சொல்லிக்கிறேன். 2 சொல்லிக்கிட்டுமா? 3 கூட சொல்லுங்க. கரெக்டா. எனக்கு ஒண்ணு, என் பிள்ளைக்கு ஒண்ணு, என் சம்சாரத்துக்கு ஒண்ணு. பக்கத்து வீட்டுல அவங்க வாங்கிக்க மாட்டாங்களா? என்னாச்சு? துரத்தி விட்ட குடும்பத்தோட நினைப்பு ரொம்ப முத்தி போச்சோ? கதை தப்பா போகுது. இவர் வீட்டுக்கார மாட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதான். ஆறு மட்டன் பிரியாணி, 7 சிக்கன் பிரியாணி, என் ரூட்டுக்கு 3 மட்டன் பிரியாணி பார்சல், 3 எறா தொக்கு, 3 ஃபிஷ் ஃப்ரை. ஆமா. என்ன சார், ஸ்வீட் சேலை வேஷ்டின்னு யாராவது வெயிட்டா கவனிச்சிட்டாங்களா? வெயிட்டா கவனிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆண்டவர் தான். அது ஒரு பொண்ணு பேரை சொல்லி ஸ்டேஷனே அலப்பற பண்ணிட்டாரு. மதியம் பிரியாணில வாங்கி கொடுக்கறாராமா. பொண்ணு பேரை சொல்லி இதெல்லாம் செய்யறாரா? எனக்கு ஒன்னும் புரியலையே சார். முதல்ல நீ போய் ஆண்டவரை பாரு, அவரே உனக்கு நல்லா புரிய வைப்பாரு. உனக்காக வெயிட்டிங். முதல்ல உன்னை கவனிக்க முடியலங்கிற ரொம்ப ஏக்கத்தோட இருக்காருமா, போய் பாருமா போ. சார் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரு? ஒருவேளை இந்த ஓவியர் படத்தை வரைஞ்சு அனுப்பிட்டாரா? ஓவியத்தை பார்த்து நான் தான் அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சா?